பதவி நீக்க மசோதா இந்திய ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க மிரட்டல் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் நிதிக்காக மத்திய அரசிடம் மாநிலங்களை கையேந்த வைப்பதாக குற்றம் சாட்டினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சர்களையும் நீக்கலாம் என்ற மசோதாவை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்துள்ளார். இது மாநில அரசுகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்துக்கும் விடுக்கப்பட்டுள்ள ஒரு பகிரங்க மிரட்டல். NEP-யை கொண்டு வந்தாதான் ஏற்றுக்கொண்டால்தான் 2500 கோடி ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றீங்க. ஆனால் ஒன்றிய அரசு நீங்கள் எனக்கு 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த காலத்திலும் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டு மக்களிடம் நான் கொண்டு செல்ல மாட்டேன் என்று எதிர்த்தவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். இதனால் மாநில அரசிற்கு பல்வேறு வழிகளில் கடும் நெருக்கடி உள்ளாகின்றது. வருமான வரி, சுங்க வரி, நிறுவன வரி, இப்பொழுது புதிதாக GST என்று அனைத்து வளமான வரிகளையும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு விட்டது. மாநிலங்களை நிதிக்காக கையேந்த வைக்கும் அமைப்பாக மாற்றிவிட்டார்கள்.